வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நமக்கு நாளைக்கு ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மல்டிபிள் டேட்டாஸை வச்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50யோட கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சுட்டு நாளையோட மார்க்கெட் மேலே போகிறதுக்கா இல்லை கீழே வரதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு முக்கியமான எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் ரெண்டோட இன்க்ரீஸ். ஏன்னா நமக்கு இந்த ஓஐ சேஞ்ச் எந்தெந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு இப்போதைய மார்க்கெட்டை ஒரு ரெண்டு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஒன்று நம்மளோட யூனியன் பட்ஜெட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மோடி அண்ட் ட்ரம்ப்போட மீட்டு, அண்ட் நமக்கு குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷனோ அதே மாதிரி குளோபல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. முக்கியமான காரணம் ட்ரம்ப் தாங்கிறனாலையோ. ஸோ இது அப்படிங்கிறனால யூஎஸ் நிறைய ட்ரபிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டேரிஃபும் இந்தியாவுக்கு ரொம்ப டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கு சில நியூஸஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு குளோபல் மார்க்கெட் குளோபல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது யூனியன் பட்ஜெட் நமக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனியன் பட்ஜெட்டாக இருக்க போகுது. 2026-27க்கான யூனியன் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால யூனியன் பட்ஜெட் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஹைப் இருக்கும். ஸோ அப்போ இப்போதைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் புஷ்ஷுக்காக தான் நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுன் சைட் புஷ் இருந்தால் தான் நமக்கு பையர்ஸ் நிறைய ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை நமக்கு கவனித்தோம் அப்படின்னா என்னையோட மார்க்கெட்டோட ரீப்ளே நமக்கு பார்க்கலாம். ஸோ ரீப்ளே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நான் இந்த இடத்துல ரீப்ளே கொடுத்துட்டேன். ஸோ ரீப்ளே வைக்கும்போது இன்னைக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் நமக்கு ஓப்பன் ஆச்சு. அண்ட் நான் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேண்டிலோட சைஸும் இப்போ நமக்கு 10 மினிட்ஸ். ஸோ இங்கிருந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்தல மார்க்கெட் 25,500 வரைக்கும் ஒரு புஷ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தோம். அப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் மார்க்கெட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25,700 இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு போன திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ஒரு டவுன் சைடு எண்டு. ஸோ இப்போ இந்த எண்டு வரைக்கும் அடுத்த தடவை மார்க்கெட் டவுன் சைடு ஆனால் இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போது இன்னையோட மார்க்கெட் கரெக்டாக இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ 25,700 பக்கம் இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 25,650க்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படியே மார்க்கெட் நெகட்டிவ் டவுன்ஃபால். அதாவது ஒரு கேண்டில் கூட நமக்கு புல் பேக்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த புல் பேக்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வயலட் கலர் லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைன் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இது 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இங்கே 50. ஸோ நமக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் லைக் 11-11:30க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜே என்னையோட மார்க்கெட் டச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் அண்ட் கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சான 25,500ங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் அந்த இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கேருந்து 25,500 வரைக்கும் தான். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு புல் பேக் நமக்கு எதிர்பார்த்தோம். இங்கேருந்து நமக்கு டவுன்ஃபால் ஆகும்போது 25,500 வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், நம்மளோட பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். இப்படியே போச்சு. அண்ட் லாஸ்ட்டாக லைக் 130க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன ஹைப்பில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய இந்த மாதிரி ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட்டில் நாளையோட மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரேஞ்ச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25,000 தான் நாளையோட மார்க்கெட்டுக்கும் முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்க போது. இரண்டாவது 25,777 அண்ட் 25,800 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது அண்ட் சப்போர்ட். அப்போது இந்த ஆனால் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டா நமக்கு 25,900 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ். அதே மாதிரி நமக்கு நிஃப்டி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து குறைஞ்சி நமக்கு 25,000 போன நவம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு போனோம். அப்போனா தான் நமக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது. நவம்பரில் 7ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடந்திருக்கு. அப்போ இந்த புல் பேக்கை கிராஸ் பண்ணலை. அப்படிங்கிறனால இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
25,300ல இருக்கு. ஸோ 25,312. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு அடுத்த முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அப்போ நிஃப்டி 50 இங்கிருந்து ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 25,500 அண்ட் 25,300 வரைக்கும் நாளையோட மார்க்கெட் வரலாம். அண்ட் நாளையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 25,900 அண்ட் 25,800 வரைக்கும் வர்றதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது நிஃப்டி 50 பொறுத்தளவு. இதே மாதிரி நம்ம சென்செக்ஸை பார்த்தோம்னாலுமே சென்செக்ஸில் நமக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 83,800. அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் எங்கே டவுன்ஃபால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் 7ஆம் தேதி 88,600 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணி வச்சோம் அப்படின்னா 82,650 வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 450-500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 300-400 பாயிண்ட்ஸே சென்செக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் தான். அப்படிங்கிறனால இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு டவுன் சைட் மூவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 82,600 82,650 பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸோட அடுத்த ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அதே மாதிரி சென்செக்ஸ் க்ரோ ஆச்சு அப்படின்னா நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்குறோம்னா 83,800 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அண்ட் இங்கே தான் ஸோ இப்போ இதுதான் சென்செக்ஸோட ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சென்செக்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஆகும் இருக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு. அண்ட் போன வாரம் முழுசா 12ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ 12ஆம் தேதிக்கும் இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது நிஃப்டியும் அதே மாதிரி பேங்க் சென்செக்ஸும். அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ 12ஆம் தேதிங்கிறது போன வாரம். அப்போ அதுலேருந்து நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து இதே பாசிட்டிவ் க்ரோத் கண்டினியூ ஆகிட்டு நமக்கு வந்து 60,600 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் அதாவது 60,500 to 600 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50யை பொறுத்தளவு மார்க்கெட்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி நாளையோட மார்க்கெட் வந்து 60,650 வரைக்கும் போகலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி 50 வந்து மார்க்கெட்ஸ் மேலே போச்சுன்னா 25,800 வரைக்கும் தான் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் மார்க்கெட் இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மற்ற டேட்டாஸ் வச்சு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்துச்சு. அண்ட் இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் மேலே வாலடைலிட்டி போக போக நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு கீழே இறங்குதோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஷூட் அப் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால நாளைக்கு நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கும் போது நம்மளோட ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதாவது நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் நம்மளோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ நாளையோட மார்க்கெட் இந்த இந்தியா விக்ஸ் வந்து இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆச்சுன்னாவே நமக்கு வந்து நாளையோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஷூட் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரீமியம்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நிஃப்டி 50 பொறுத்தளவு மார்க்கெட்டில் 25,800 வரைக்கும் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 வந்து 25,800 வரைக்கும் நமக்கு இருக்கிறனால தான் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,500 தான் நமக்கு இங்கே வச்சிருக்கிற நமக்கு சப்போர்ட். ஸோ இந்த நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்காம தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட லாஜிக்கான இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட லாஜிக் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இதுதான் கொடுக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தளவு அட் த மணிலேருந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து பக்கத்துலேயே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபுல் டே பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து 25,500 இன்ட்ரெஸ்ட் கூடின மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் 3 ஹவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா புட் ஆப்ஷன் சைடு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நிறைய பேர் நம்புறாங்க நாளையோட மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு. அதே மாதிரி நாளையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எவ்வளோ வரைக்கும் போகலான்னா 25,800 வரைக்கும் போகலாம்.
அண்ட் இந்த டேட்டாவோட அடுத்த ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோ 0.7 இருக்கிறனால நாளையோட நிஃப்டி 50 வந்து நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி 50 மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்டில் இருக்கிற சென்செக்ஸும் பாசிட்டிவாக 83,800 வரைக்கும் போகும். அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போதைய நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் கொஞ்சம் புஷ் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் க்ரோ ஆகும். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நமக்கு வந்துச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நாளையோட மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் 300 to 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நம்ம இன்னைக்கு நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பிஹேவ் ஆகிருந்திருக்கு, ரெண்டாவது நம்மளோட ஆப்ஷன் செயின் பார்க்குறதையும் தாண்டி எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐ டேட்டாஸில் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஐஸோட பையிங் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி நம்மளோட ப்ரோஸோட பையிங் அண்ட் செல்லிங் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் கேஷ் மார்க்கெட்லையும் எஃப்ஐஐஸோட பையிங் அண்ட் செல்லிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் நாளையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இப்போ இதுதான் நம்மளோட அதாவது நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.